அவர் பெஸ்ட் கொடுக்கணும், அவருக்கு ஒரு பண்பு இருக்குன்னா உங்களுக்கு எப்படி தப்பானதை கொடுப்பாரு? உங்களுக்கு சரியான மனைவி தான் கொடுத்துருப்பார், உங்களுக்கு சரியான பிள்ளைகள் கொடுத்துருப்பார், உங்களுக்கு சரியான வேலை தான் கொடுத்துருப்பார், உங்களுக்கு சரியான கடன் தான் கொடுத்துருப்பார். இப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு சரியான நமக்கு புத்தி தகுந்த மாதிரி நம்முடைய வீடுகள் கொடுத்துருப்பாரு, நமக்கு புத்தி தகுந்த மாதிரி பிள்ளைகள் கொடுத்துருப்பாரு. இப்படிதான் இருக்கு. அப்போ கர்த்தர் அவரோட பண்பின் பிரகாரம் நமக்கு இதுவரைக்கும் கொடுத்தது எல்லாமே என்னது? பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். ஹalleluya. அதுதான் வாழ்க்கையில் இருக்கணும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க? சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த பெஸ்ட்டை திருப்பி கொடுக்கலாம். அந்த பிள்ளை சொன்ன மாதிரி அதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம்? தேவனை மகிமைப்படுறலாம். ஆனால் உங்கள் நினைவில் என்ன தோணணும்? எனக்கு என் வாழ்க்கையில் வந்து எல்லாமே பெஸ்ட் 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 இஸ் கிவன் பை லார்ட். ஹalleluya. அதே சந்தோஷம் உண்டாதாக. ஆயிரம் கர்த்தர் இது வரைக்கும் நம்ம கொடுத்தது எல்லாமே பெஸ்ட் பெஸ்ட் பெஸ்ட். ஆமாம், தேவனுக்கு சந்தோஷம் உண்டாதாக. நல்ல ஸ்கூலை கொடுத்துருக்கிறார், நல்ல டீச்சரை கொடுத்துருக்கிறார், நல்ல காலேஜை கொடுத்துருக்கிறார், நல்ல வாத்தியாரை கொடுத்துருக்கிறார். பெஸ்ட்டாக தான் கர்த்தர் கொடுத்துருப்பார். நம்ம அதை நன்மைக்காமல் ருசிக்க தெரியாமல் இருப்போம்.